அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. டெல்லியில் உள்ள மல்லிகார்ஜுன கார்கேவின் இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய 28 கட்சிகளின் தலைவர்கள் தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் திமுக சார்பில் MP TR பாலு கலந்து கொள்வார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பிரதானமாக ஆலோசிக்கப்பட இருக்கு விவரங்கள்? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு முன்னதாகவே பாஜகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி என்பது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் என்பது 4 இடங்களில் ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாகவே 4 இடங்களில் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருந்தாலும் கூட தேர்தலுக்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள். வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் முக்கியமாக இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் சார்பாக பிரதமர் வேட்பாளரை யார் அறிவிப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்தாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி, தேசியவாதிய காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட 28 கட்சிகளின் தலைவர்கள் இந்த டெல்லியில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்ற நிலையில் அவர் கலந்து கொள்ளவில்லை. திமுக சார்பில் திமுக பொருளாளரும் அதே போல திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான TR பாலு இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற இருக்கிறார். முக்கிய ஆலோசனைகள் இந்த தேர்தலுக்கு முன்னதாக இன்னும் 3 நாட்கள் மட்டுமே வாக்குப்பதிவுக்கு இருக்கக்கூடிய நிலையில் முக்கியமாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது என்பது தொடர்பான ஆலோசனை என்பது ஆலோசிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு பிரதமர் வேட்பாளர் குறித்தும் அதே போல பல்வேறு இடங்களில் பாஜகவிற்கு பின்னடைவு என்பது ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய இடங்களில் மேலும் எது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக மல்லிகார்ஜுன் கார்கே செய்தியாளர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.